அடுத்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யார் விதண்டாவாதம் கதைச்சாலும் அடி விழும் எச்சரிக்கும் அர்ச்சுனா எம்பி. அடுத்த டிசிசி மீட்டிங்ல என்னோட கிடக்கிற ஃபைல் எல்லாம் நான் திறந்துதான் ஆவேன். வேணுமாட்டா முடிஞ்ச வரைக்கும் குளறிப்பாங்க. அரசாங்கம் இல்லை, யார் தடுத்தாலும் கிடக்கிற ஃபைலில் ஒன்றொன்றா திறந்துதான் ஆவேன். நான் அடுத்த யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்லையும் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்லையும் ரெண்டும் கடும் பம்பலா போகும். இப்பவே ஆனந்த என்ன பேருக்கு அமைச்சர் சந்திரசேகருக்கு இப்பவே சொல்லி வைக்கிறேன், நீங்க தடுப்பீங்களா இருந்தா கிளிநொச்சி மூட்டத்துல பெரிய பிரச்சனை வரும். ஏனென்றால் இதெல்லாம் போய் அங்க லஞ்ச உள்ள ஆளுக்குள்ள உங்கள்கிட்ட ஆணியான குழுவெல்லாம் எங்களுக்கு தெரியுமாடா. அதுல அங்க நீங்க ஒன்றுமே செய்யறேல, போலீஸ்காரர் போட்டாலும் ஒரு இன்கொயரி நடக்காது. சோ இதை நான் பப்ளிக்கு சொல்றேன், பப்ளிக் தீர்மானிக்கட்டும், பொதுமக்கள் தீர்மானிக்கட்டும். அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்றும் சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு தொடரும் அகழ்வு பணிகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்றைய அகழ்வு பணிகளின் போது 2 சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் 6 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினத்துடன் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 454 உயர்ந்துள்ளது. இவற்றில் 440 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட 6 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் வேறாக்கப்பட்டு இன்றைய நாளுடன் 440 முழு எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இலக்கத்துக்குரியதாக மாறுகின்றன. திருகோணமலையில் 22 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி, விதையொன்றை உட்கொண்டதால் ஏற்பட்ட விபரீதம். கந்தளாய் பாடசாலை ஒன்றில் சிறுவன் ஒருவன் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற விதை போன்ற உணவை பகிர்ந்து சாப்பிட்டதில் 22 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கந்தளாய் பாடசாலை ஒன்றில் தரமாறு கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற விதை போன்ற உணவை சக மாணவர்களுடன் பகிர்ந்துள்ளார். அதன் பின் அந்த உணவை உண்ட அனைவரும் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 20 ஆண் மாணவர்களும் 2 பெண் மாணவர்களும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 5 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி குறித்த மாணவர் வழக்கமாக வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட சூரியகாந்தி விதைகளை பாடசாலைக்கு கொண்டு வந்து நண்பர்களுடன் பகிர்ந்து உண்ணுவது வழமையாக இருந்துள்ளது. எனினும் இன்று சூரியகாந்தி விதைகள் என நினைத்து வீட்டில் இருந்த ஆமணக்கு விதைகளையும் இவற்றுடன் சேர்த்து கொண்டு வந்துள்ளதாகவும் அவற்றை மாணவர்கள் உட்கொண்டதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக கந்தளை போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, வெளியான அவசர அறிவிப்பு. நாட்டில் கிழக்கு மாகாணத்திலும் மேலும் 5 மாவட்டங்களிலும் கடும் வெப்ப அலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, புலனறுவை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பகல் வேளைகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது சில இடங்களில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பணியாற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சரின் வீட்டில் வாள் குண்டு மீட்பு, விசாரணைக்கும் அழைப்பு. யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றி வரும் உதவி போலீஸ் அத்தியட்சர் ஒருவரின் கண்டி பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் இருந்து வாளும் குண்டும் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குறித்த அதிகாரியின் கண்டி பகுதியில் உள்ள வீட்டை கண்டி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் சோதனையிட்ட போது வாளொன்றும் குண்டொன்றும் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் தொடருந்தொன்று தடம் புரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து ரம்புகனை நோக்கி பயணிக்கவிருந்த தொடருந்தே இன்று மாலை இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தின் தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. திரவ பாலுக்கு புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் 2027 முதல் கடும் தரக்கட்டுப்பாடு. பதப்படுத்தப்பட்ட திரவ பாலில் காணப்படக்கூடிய அப்ளடாக்சின் நச்சுத்தன்மையின் அதிகபட்ச அளவை நிர்ணயிக்கும் புதிய பாதுகாப்பு விதிமுறைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி திரவ பாலின் அப்ளடாக்சின் நச்சுத்தன்மை 1 கிலோகிராமுக்கு 0.5 மைக்ரோகிராமை மீறக்கூடாது என வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வரம்பை மீறும் அப்ளடாக்சின் நச்சுத்தன்மை கொண்ட திரவ பால் உற்பத்தி செய்தல், இறக்குமதி செய்தல், பொதியிடல், விநியோகித்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய அனைத்தும் தடை செய்யப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது.
இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது ஒரு நீதிமன்றம் அல்ல. இவைகளை விசாரணை செய்வதற்கோ அல்லது லஞ்ச ஊழலை பிடிப்பதற்கோ இந்த இடம் அல்ல. அவைகளுக்கான ஒரு பேசுகின்ற மேடையாக, அவைகளை முறையிடுகின்ற ஒரு மேடையாக இருக்க வேண்டுமே தவிர இந்த மேடையை பயன்படுத்தி அதிகாரிகள் மீது அபாண்டமான பழி சுமத்தும். நாளைக்கு அவர்கள் இந்த பிரதேசத்தில் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவ்வாறான அபாண்டமான பழிகளை சுமத்தப்படுகின்ற பொழுது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் இருக்கும். அப்ப அந்த ஊடகங்கள் வழியாக வெளியே சென்ற பொழுது அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, அவர் திருடராக இருந்தாலும் சரி, அவர் விசேடமாக வெளியே வருகின்ற பொழுது அவர் ஒரு கெட்டவர், திருடர் என்கின்ற பட்டம் சூட்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு குழந்தைகளுக்கு கூட முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படலாம். அவர்களுக்கு உறவினர்களுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படலாம். அதனால் இவ்வாறான அபகாண்டமான பழிகளை மாத்திரம் சுமத்துகின்ற, அதை மாத்திரம் தனது செயற்பாடாக கொண்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட முறையில் செயல்படுகின்ற இந்த அர்ஜுனாவின் செயற்பாடு தொடர்பாக எதிர்வரும் காலங்களிலே இவ்வகாரான கூட்டங்கள் கூடப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான முடிவினை எடுப்பதற்கு இன்றைக்கு இந்த கூட்டம் வலுவான சாட்சிகளை சேர்த்திருக்கின்றது என்றே நாங்கள் கூற வேண்டும். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் எதிரேவார் போன போதும் கூட கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக, கிளிநொச்சியினுடைய முன்னேற்றம் தொடர்பாக, கிளிநொச்சியினுடைய இருப்பு தொடர்பாக நாங்கள் கைவிடப் போவதில்லை. இன்னும் ஒரு தினங்களில் இந்த கூட்டத்தை மீண்டும் கூடி இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்போம் என்பதை மக்களுக்கு தெரிவித்துள்ளோம். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் இன்றைக்கு ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவு ஒன்றே இருக்கும். அப்ப அந்த பிரிவு மூலம் ஒப்படைக்க முடியும் ஒன்று. இரண்டாவது, யாழ்ப்பாணத்தில் FCID இருக்கின்றது, அவர்களோ ஒப்படைக்க முடியும். 2, மறுபடி அதாவது போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும், அதையும் செய்யாது, FCIDக்கும் செய்யாது. கடைசி நேரத்தில் இவைகளை யாராவது எழுதிய பெட்சென்னுகளை வைத்துக் கொண்டு, எழுதிய முறைப்பாடுகளை வைத்துக் கொண்டு இங்கு வந்து வேலை காட்டுகின்ற செயற்பாடு தான் இதில் இருக்கின்றதை தவிர அபகாரான முறைப்பாடுகள் இருக்குமாக இருந்தால், அபகாரான முறைப்பாடுகள் உண்மையாக இருக்குமாக இருந்தால் அதற்கு நாங்களும் கை உயர்த்துவது தயார். ஆனால் அதுகளை பேசுவதற்கான ஒரு இடம் இருக்கின்றது. அதுக்கான பொருத்தமான இடம் இது அல்ல என்பதை தான்